கண்டிப்பாக ஈஸ்வர பெருமான் அந்த சிவன் கோயிலில் போய் அவர் காலில் விழுந்து, அவரை விட்டா நமக்கு வேற கதி கிடையாது. இறைவா ஓம் நம சிவாய, அவர் தான். அந்த சிவபெருமானுடைய கோவில்களுக்கு செல்றோம். சரி, சிவபெருமான் கோவில்லாம் நான் போக முடியாது சார், நான் வந்து எனக்கு வாய்ப்பு இல்லை சார். நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்? இவ்வளோ சாதம், இவ்வளோ இவ்வளோ உங்களால் முடிஞ்ச உணவு பாக்கெட்டை வாங்கி ஏழை கொடுங்க. இது கூட முடியாமல் இருக்கும் இந்த காலத்தில், எல்லாராலையும் முடியும். ஒரு 10 பொட்டலம் வாங்கி கொடுங்க, தானமாக கொடுங்க. உங்களால் உங்கள் பழைய சட்டை உடுத்துனது அதை சுத்தம் பண்ணி அதை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்ச தர்ம காரியங்களை செய்யணும். அதுக்கு அடுத்தது என்ன செய்யலாம்னா, புஸ்தகங்கள், சின்ன சின்ன நோட்டு புக்கு, பென்சில், பேனா, ஏழை குழந்தைகளுக்கு, ஏழை மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, கூட ஃப்ரீயாக பாடம் சொல்லி கொடுக்கறது, கல்வி சொல்லி கொடுக்கறது, இது எல்லாமும் கூட மிக சிறந்த பரிகாரங்கள் சனீஸ்வர பகவான். இது எல்லாத்துக்கும் மேலே வாயில்லா ஜீவன்கள் சொல்லக்கூடிய பைரவர்களுக்கு, சிவ ரூபத்தில் இருக்கக்கூடிய பைரவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியது, கால பைரவர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு, தண்ணீர், இதெல்லாம் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இதை விட பெரிய பரிகாரம் என்ன வந்து ஏழரை சனி தாக்காமல் இருக்கணும், நான் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, முக்கியமான காலகட்டத்தில் இருக்கேன் அப்படின்னா என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, பெரியவர்கள், முதியவர்கள், எஸ்பெஷலி உங்கள் தாய் தந்தையருடைய மனசு நோகாமல் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கனாலே மிகப்பெரிய பரிகாரம்.